ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஐ எம் அருண். வேர்ல்டுலேயே பெரிய பணக்காரர் யாரு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் ரொம்ப பெரிய பணக்காரராக இருந்திருக்காங்கன்றத ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்டவர் தான் இவர் நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா மான்சோ மோசா அப்படின்ற ஒரு கிங்கை பற்றி தான் பேச போகிறோம். கிங்குனாலே ஒரு பெரிய பணக்காரர்ன்றது கிடையாது. இவர்கிட்ட என்னென்ன நல்ல விஷயம் இருந்திருக்குன்றத ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கால மாலின்னு சொல்ற ஒரு ஊர்ல ஒரு பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா இவர் ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. எப்பன்னு பாருங்களேன், கிபி 1300 அதாவது 1312 இருந்து 1337 வரைக்கும் இவர் ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இவர் தான் வேற லெவல் பணக்காரரா இருந்திருக்காரு. இவரோட சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? $400 பில்லியன் இவரோட சொத்து மதிப்பா இருந்திருக்கு. இவர் இவ்வளவு சொத்து சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளவு சொத்து சேர்றதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அந்த டைம்ல ரூல் பண்ணிட்டு இருந்த டைம்ல பாத்தீங்கன்னா சால்ட் கோல்டு தான் ரொம்ப அடிப்படையா எல்லாருக்குமே தேவைப்படுற விஷயமா இருந்திருக்கு. இப்ப எல்லாருக்குமே ஈஸியா கிடைக்குது, ஆனா அந்த டைம்ல அவ்வளவு அதிகமா தேவைப்பட வேண்டிய விஷயமா இருந்திருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இவர் தான் அந்த டைம்ல ட்ரேடும் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதனாலதான் இவருக்கு அது இவ்வளவு அதிகமா சொத்து சேர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் ரூல் பண்ணிட்டு இருந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பாத்தீங்கன்னா எக்கனாமிக் கிரைசிஸ், பினான்சியல் கிரைசிஸ் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. மக்கள் அதாவது பொருளாதார நெருக்கடி, ஓகேங்களா, மக்கள் கஷ்டப்படுறத பார்த்துட்டு இவர் என்ன பண்ணிருக்காருன்னா இவரோட சொத்துல எல்லாருக்குமே ஈக்குவல் ஷேரா எல்லாருக்கும் ஒரு % எல்லாருக்குமே ஈக்குவல் ஷேரா பிரிச்சு கொடுத்திருக்காரு. எவ்வளவு நல்லவரா இருந்திருக்காருன்னு பாருங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த எப்படி சொல்றாங்க, பொறாமைன்றது ஒரு விஷயம், அதுக்கப்புறமேட்டு கேஸ்ட் வெறுக்கிறது எதுவுமே இல்லாம இருந்திருக்கு. அதுவே எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது பாருங்க. இப்ப எல்லாமே இருக்கு, ஆனா அப்ப எல்லாருக்கும் எதுவுமே இல்ல. மனுஷன்ற ஒரு விஷயம் தான் இருந்திருக்கு, மனுஷன் ஜாதின்றது தான் இருந்திருக்கு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அது விஷயமா நிறையவே நம்ம பார்த்திருப்போம். எவ்வளவு ப்ராப்ளம்ஸா நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஆனா அப்போ பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒத்துமையா இருந்திருக்காங்க. அந்த கிங்குன்ற பேருக்கான அர்த்தத்தையும் அவர் நிரூபிச்சு காமிச்சிருக்காரு எல்லாருக்குமே. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் எல்லாருக்குமே பிரிச்சு கொடுத்திருக்கிறாரு. இவர் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்ததுனால எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயம்ன்றது பொருளாதாரம்ன்றது எல்லாருக்குமே சமமா ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம ப்ராப்ளமும் கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு சவுதியில பாத்தீங்க அப்படின்னா இவர் அதிகமா கோல்டு அள்ளி கொடுத்தனால இவர் பாத்தீங்கன்னா அந்த சவுதியில என்ன ஆயிருக்குன்னா அந்த பினான்சியல் கிரைசிஸ், அதாவது பாத்தீங்கன்னா பணம் நெருக்கடி பாத்தீங்கன்னா ரொம்பவே அது கம்மியாகி பொருளாதார வளர்ச்சி பொருளாதார நெருக்கடி ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ஏன்னா அவர் கோல்டா ரொம்ப கொடுத்தனால அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பணம் வீக்கம் சொல்லுவாங்க, அது ரொம்ப கம்மியாகி பொருளாதார நெருக்கடி ரொம்ப அதிகமாயிடுச்சு. இது சவுதியில ஆயிருக்கு. ஸோ இப்போ இது வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா அவரை பத்தி தெரிஞ்ச விஷயம் இப்போ வரைக்கும் தான் இது வரைக்கும் தான் தெரிஞ்சிருக்கு. இன்னும் எவ்வளவு விஷயம் இருக்குன்றது தெரியல. அவங்க ரிசர்ச் பண்ண வரைக்கும் இவ்வளவுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா எப்போ கிட்டத்தட்ட ஒரு 600-700 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயம். ஸோ கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அடுத்த இவரை பத்தி வேற ஏதாவது விஷயம் தெரிய வந்ததுன்னா நான் கண்டிப்பா உங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். பார்ட் 2ன்ற மாதிரி நான் போடுறேன். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ உங்களை பாக்குற வரைக்கும்